தை அமாவாசையை முன்னிட்டு முதல்ல ஒரு சிறு குறிப்பு கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். எல்லாம் நம்மளுடைய முன்னோர்கள் எல்லாரும் இந்த தை அமாவாசை மிகச்சிறந்த பணிவோடு கொண்டாடிய அமாவாசை. இந்த சூழ்நிலையில் நம்மளுடைய அபிராமி பட்டர் அவருடைய பூர்வீக நாமம் வந்து சுப்பிரமணியன் அப்படின்னு பேர். அவர் ஏற்கனவே இந்த திருக்கோயில் திருக்கடவூருங்கக்கூடிய திருக்கோயில் மிகவும் பிரசித்தமானது. எதுன்னா விதியை மாற்றியமைத்த திருக்கோயில். எந்த விதியை மாற்றியமைத்தது? 9/2/2025 ஞாயிற்றுக்கிழமை அன்று 1008 தீப தரிசனத்தோடும் திரு அம்பல சக்கரத்தோடும் நவக்கிரக ஜோதியோடும் நமக்கு காட்சி தருகின்றது. 10/2/2025 திங்கட்கிழமை காலை 7 மணிக்கு, அதாவது 5 மணிக்கு அகோல் பாராயணம் தொடங்குகின்றது. 7 மணிக்கு கும்ப அபிஷேகம் நடக்கின்றது. அதனால் இதில் கலந்து கொள்ள விருப்பமுள்ள எல்லா அடியவர் பெருமக்களும் நீங்கள் வந்து உங்கள் டிக்கெட்டை முன்கூட்டியே பதிவு பண்ணிக்கோங்க. 9ஆம் தேதி இங்கே இருந்தால் தான் நீங்கள் வந்து தீப தரிசனத்தை பார்க்க முடியும், அம்பல சக்கரத்தை பார்க்க முடியும், அருளாளர் பெருமக்களுடைய அருள் நிலைகளை உள்வாங்கிக் கொள்ள முடியும். ஒவ்வொருத்தட்டிருந்தும் பரவக்கூடிய எலக்ட்ரோ மேக்னட்டிக் பவர்கள் உங்களுக்கு வந்து சேரும். அதை நீங்கள் உள்வாங்கி கொண்டு நீங்கள் வாழலாம் குழந்தைங்களா என்று எல்லாம் அல்ல சிவபரம்பொருளின் திருவருட்கருணையினால் தை அமாவாசையை முன்னிட்டு முதல்ல ஒரு சிறு குறிப்பு கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நேரம் இருக்கிறத பொறுத்து நம்ம வந்து அப்பர் பாடல்களுக்குள்ளே போவோம். தை அமாவாசை உலக பிரசித்தமான அமாவாசை. காலமாக எல்லாம் நம்மளுடைய முன்னோர்கள் எல்லாரும் இந்த தை அமாவாசை மிகச்சிறந்த பணிவோடு கொண்டாடிய அமாவாசை. அது என்ன அப்படின்னா, சூரியனும் சந்திரனும் ஒரே கிரக கட்டத்துக்குள் இணைந்திருக்கக்கூடியதுக்கு பேர் அமாவாசை. சூரியனும் சந்திரனும் எதிரெதிர் கிரக கட்டங்களுக்குள் அமைஞ்சிருக்கிறது பௌர்ணமி. இது வந்து வானியல் நியதி. இப்போ இன்றைக்கு சூரியனும் சந்திரனும் ஒரே கட்டத்துக்குள்ளே இணைஞ்சிருக்கிறாங்க. எப்போவுமே வந்து ஒரு அருள் நிலையில் இருப்பவர்களுக்கு இரவும் கிடையாது, பகலும் கிடையாது. அதனால தான் பகல் இரவாவது அறியேன் அப்படின்னு சொல்லி மணிவாசக பெருந்தகை சொல்கிறார். இரவு பகல் அற்ற ஏகாந்தம் அப்படின்னு சொல்லி அருணகிரிநாதர் சொல்கிறார். அப்போ இரவு பகல் இல்லாத நிலை அப்படின்னா அவங்களுக்கு எப்பவும் சதாவும் வெளிச்சமான ஒரு நிலை தான் இருக்கும். அவங்களுக்கு இருளே பார்க்க மாட்டாங்க. இந்த சூழ்நிலையில் நம்மளுடைய அபிராமி பட்டர் அவருடைய பூர்வீக நாமம் வந்து சுப்பிரமணியன் அப்படின்னு பேர். அவர் ஏற்கனவே இந்த திருக்கோயில் திருக்கடவூருங்கக்கூடிய திருக்கோயில் மிகவும் பிரசித்தமானது. எதுன்னா விதியை மாற்றியமைத்த திருக்கோயில். எந்த விதியை மாற்றியமைத்தது? மார்க்கண்டேயன் என்னும் ஒரு அன்பன், அவனுடைய விதி வந்து 16 ஆண்டு காலம்தான் சொல்லி பேரண்ட நாயகனே கருணையால் அருளி செய்தது. அது எப்படி அருளி செய்தான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவனுடைய பெற்றோர்கள் நீண்ட நாள் குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லி தவம் ஏற்ற, அந்த தவத்திற்கு இறங்கி இறைவன் வந்து உங்களுக்கு என்ன வர வேண்டும், 100 ஆண்டு வாழக்கூடிய சாதாரண குழந்தை, லாபம் நஷ்டம் எல்லாம் செய்யக்கூடிய ஒரு குழந்தை வேணுமா, இல்லை 16 ஆண்டு வாழக்கூடிய ஒரு சத்புத்திரன் வேணுமா அப்படின்னு இறைவன் கேட்க, 16 ஆண்டு வாழக்கூடிய சத்புத்திரனே எனக்கு போதும்னு பெற்றோர் சொல்லிட்டாங்க. 100 ஆண்டு வாழ்ந்து என்ன பண்ண, சதன்னு இதை கோழியை பேசி குருவியை பேசி கொஞ்சம் பேசி அப்படி வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? பேசித்தான் ஈசனே பேச்சற்ற மாமணியின் மணி வார்த்தை. பேசுனா பேச்சற்ற மாமணியின் மணி வார்த்தை பேசுவோம், அப்படி இல்லைன்னா பேசாது இருப்போம். அப்படிங்கிற மாதிரி ஒரு குழந்தை கிடைச்சா போதும்னு அந்த பெற்றோர் நினச்சாங்க. ஏன்னா அவர்களும் தவத்தில் சிறந்தவர்களாக இருக்கிறதுனால அவர்களுடைய மனநிலை அவ்வாறு இருந்தது. அப்படி இருந்ததுனால அந்த குழந்தைக்கு வந்து அந்த குழந்தை பிறந்தது. 15 வயது முடிஞ்சு 16வது வயது பிறக்கும்போது பெற்றோர்களுக்கு தன்னை அறியாமல் ஒரு கவலை வந்துவிட்டு, எப்படித்தான் நம்ம வந்து இதை தாங்கிக்க போகிறோமோ, இப்படி ஒரு சத்புத்திரன் வேத பாராயணத்திலையும் சரி, பிறருக்கு உதவுவதிலும் சரி, தியானம் யோகம் இவற்றிலும் சரி மிக நெறியாக வாழக்கூடிய ஒரு பிள்ளை பிறந்து அந்த பிள்ளையை பிரிஞ்சு நம்ம எப்படி வாழ்கிறதுன்னு அனுதினமும் அவர் நினைக்கிறாங்க. பெற்றோர் முகத்தில் எப்பவும் அவங்க 2 பேர் கூடி பேசுகிறது, அவங்க சரியாக உணவு உண்ணாமல் இருக்குது. இறைவன் பண்ணின மிகப்பெரிய கருணை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம செத்து போகிற நாள் நமக்கு தெரியாமல் இருக்கிறதாம்.
அது இறைவன் நமக்கு பண்ணின மிகப்பெரிய கருணை. நம்ம செத்து போகிற நாள், இப்போ கேன்சர் பேஷண்ட்லாம் பார்த்தீங்கன்னா, தனக்கு கேன்சர் அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா இன்னும் எவ்வளோ நாள் இருந்திருப்பார், இன்னும் எவ்வளோ நாள் இருந்திருப்பார். அது மாதிரி எந்த நோயாளியுமே ஒரு ரொம்ப சீன திசைக்கு போனால், இது குணப்படுத்த முடியாத நோய் அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா அவங்க சதாவும் ஒரு நையின்னு சாவு என்னையோ ஒரு நாள் வரப்போகுது அதை நினச்சி இப்போதே பயந்துக்கிட்டே இருப்பாங்க. இது வந்து ஒரு மோசமான ஒரு மனநோயிலேயே கூட கொண்டு தள்ளப்படும். பெற்றோர்கள் அது மாதிரி அவங்க நினச்சிக்கிட்டு இருக்கும்போது பையன் வந்து ஏன் நீங்கள் வாட்டமாக இருக்கீங்கன்னு கேட்கும்போது உள்ளதை உள்ளபடி பையன்கிட்ட சொல்கிறாங்க. முதல் கொஞ்ச நாள் வந்து தள்ளிப்பட்டாங்க சொல்கிறதுக்கு. அப்புறம் வந்து எப்படினாலும் அவனுக்கும் தெரியட்டும். இதானா பெரிய காரியம், இதுக்கு எதுக்கு நீங்கள் கவலைப்படுவானே, நீங்கள் விட்டுருங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டான் பையன். யமதர்மன் வந்து காலபாசத்தை வீசும்போது இவன் திருக்கடவூரில் அந்த அமிர்தகடேஸ்வரர் அப்படின்னு அவருக்கு பேர், அவருடைய திருமேனியை ஆலிங்கனம் செய்து கொண்டான். இவன் இது மாதிரி செய்வான்னு தெரியாது, இவன் பேரில் தான் இப்போ காலபாசத்தை போடுறோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு யமதர்மன் இவர் பேரில் காலபாசம் போட, காலபாசம் திருக்கடவூர் அந்த அவர் அமிர்தகடேஸ்வரர் மேலே போய் விழுந்துருச்சு. அப்போ அவன் வந்து இவனுடைய உயிரை இழுக்கிறதுக்கு பதிலாக அமிர்தகடேஸ்வரருடைய உயிரை இழுக்கிறான். இவர் அவரை அப்படியே ஆலிங்கனம் பண்ணி கொண்டிருக்கிறார், அப்படியே கட்டி பிடிச்சிட்டு இருக்கிறார். அப்போ வந்து இவரை தனியாக பிரித்து இவருடைய உயிரை எடுக்க முடியலை. இவருடைய ஆன்மா பரபோதத்தில் மூழ்கி பேரண்ட நாயகனோடு ஒன்றி நிற்கிது. இவனை தனியாக பிடிச்சி எடுக்க முடியலை. இவர் போட்ட காலபாசம் அமிர்தகடேஸ்வரர் மேலே விழுந்துருச்சு. அமிர்தகடேஸ்வரர் தன்னுடைய காலை கொண்டு காலனை உதைத்தார். காலன் போயிட்டான். இப்போ இவர் என்றும் 16ஆக இன்றைக்கும் யாராவது 60 வயசு 70 வயசுனா கூட யாராவது தோற்றப்பொலிவில் அவ்வளவு தெரியலை அப்படின்னு சொன்னால் பரவாயில்லையே, நீங்கள் என்றைக்கும் 16 மார்க்கண்டேயன் மாதிரி இருக்கீங்களே அப்படின்னு இயல்பாக கல்வி அறிவு உடையவர்களோ பிராண அறிவு உடையவர்களோ தெரிந்தவர்கள் தெரியாதவர்கள் யாருக்கும் இது இல்லாமல் எல்லாரும் இந்த வார்த்தையை சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த மார்க்கண்டேய சரித்திரம் எல்லார் மனசுலையும் நிலைத்து நிற்கின்றது. இதனாலேயே திருக்கடவூரில் 60க்கு 60 கல்யாணம், 80க்கு 80 கல்யாணம், 70 வயசில் ஒரு கல்யாணம், 75 ஒரு கல்யாணம்னு தங்களுடைய ஆயுளை நீட்டித்து கொள்வதற்காக வேண்டி அங்கே போய் திருக்கல்யாணம் செய்துட்டு வர ஒரு சம்பிரதாயம் இன்றும் நிலவுகின்றது. அப்போ இந்த விதியை மாற்றியமைத்தார் ஐயன். அம்மாள் வந்து மதியவே அவள் வந்து மாற்றி அமைச்சிட்டா. அதாவது சந்திரனும் சூரியனும் ஒரே கட்டத்தில் இருந்தால் அந்த கட்டத்தில் இருக்கும்போது தான் அமாவாசை. அதை விட்டு 6 கட்டம் தாண்டி 7வது கட்டத்துக்கு மதியை தூக்கி போட்டான். அப்படி விதியை ஐயா மாற்றி அமைச்சாரு. காலனையும் காலால் கடிந்தான் கண்டாய் அப்படின்னு சொல்லுவாங்க. காலனை காலால் கடிந்த இடம் அந்த இடம். அம்பாள் என்ன செஞ்சா, ஒரு தன்னுடைய தோட்டை கலத்தி போட்டு மதியை அந்த அமாவாசை தினத்திலிருந்து 7வது கட்டத்துக்கு மாற்றி போட்டு மதியை மாற்றி அமைச்சான். அப்பா விதியை மாற்றி அமைச்சாரு, அம்மா மதியை மாற்றி அமைச்சா. அந்த அம்மா மதியை மாற்றி அமைச்ச திருநாள் இந்த இன்றைய அமாவாசை திருநாள். அதில் அந்த சுப்பிரமணியன்கக்கூடிய அந்த சுப்பிரமணிய பட்டர் அமாவாசை பௌர்ணமிங்கக்கூடிய தன்போதம் இழந்த நிலையில் அம்பிகையினுடைய திருச்சந்நிதியில் இருந்து அவர் தியானம் பண்ணிட்டுருக்கிறாரு. அந்த நேரத்தில் அம்பாள் வந்து அவருக்கு சதாவும் ஒளிமயமானவா. அந்த இவருடைய பாடலில் பார்த்தா அவர் வந்து எந்த மனநிலையில் இருந்திருக்கிறாரு, எப்படியெல்லாம் இருந்திருக்கிறாரு அப்படின்னு எங்களுக்கு தெரியும். அப்படியே அம்பாளை பார்த்த உடனே வெளியே உன்னுடைய வெளிக்கடந்த ஒளியே ஒளிரும் ஒளிக்குள் ஒளியே அப்படின்னு சொல்லுவார். அப்போ அந்த மாதிரி வெளியாகவும் ஒளியாகவும் நின்றுக்கிட்டு இருக்கும்போது இவருக்கு அமாவாசை என்ன பௌர்ணமி என்ன அப்படிங்கிறது இவருக்கு தெரியலை. அது மாதிரி இவர் ஒரு சூழ்நிலையில் உட்கார்ந்துருக்கும்போது அந்த அரசன் சரபோஜி மன்னன் அம்பாளை கும்பிட வராரு. அப்போ இவர் உட்கார்ந்து தியானம், அரசன் வரணுன்னே எல்லாரும் எந்திரிச்சு நிற்கிறாங்க. இவர் உட்கார்ந்துருக்கும்போது அப்போ ஏற்கனவே வந்து எங்கேயுமே இந்த பொறாமை சூது கபடு எப்பவும் எந்த காலத்துக்கு இருந்திருக்கு போல இருக்குது. இவர் வந்து பஞ்சாங்கம் படிப்பாராம் காலையில். அப்போ தனக்கு அந்த பதவி வேணும்னு இவர் வந்து
ராஜா வர்றது கூட தெரியாமல் இவர் தான் பெரிய தியானத்தில் இருக்கிற மாதிரி ராஜாட்ட காமிச்சுக்கணும்னு இவர் இது மாதிரி உட்கார்ந்துருக்கிறாருன்னு சொல்கிறாங்க. சொன்ன உடனே அவர் வந்து அவரை கூப்பிட்டு என்னப்பா ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது, இன்றைக்கு என்ன திதி அப்படின்னு கேட்கும்போது, இன்றைக்கு பௌர்ணமி திதி அப்படின்னு சொல்கிறார். மீண்டும் மீண்டும் அவர் கேட்குறாரு. அவர் மீண்டும் மீண்டும் அந்த பௌர்ணமி திதியே கேட்குறார். சொல்கிறார், சரி நீ பௌர்ணமியை காட்ட முடியுமா அப்படின்னோடனே, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை காட்டுறேங்கிறார். அவர் பௌர்ணமியை காட்டிய தினம், இன்று அமாவாசை, பௌர்ணமியை காட்டிய தினம், இந்த மாதிரி உண்டான சுற்றம் சூழ்நிலையெல்லாம் விட்டு எனக்கு ஒரு விடுதலை பண்ணி கூடமான அம்மாட்ட கேட்கும்போது, விழிக்கே அருளுண்டு அபிராம வள்ளிக்கு, வேதம் சொன்ன வழிக்கே வழியுண்டு, அவ்வழி கிடக்க பழிக்கே சுழன்று வெம்பாவங்களே செய்து பால் நரக குளிக்கே அழுந்தும் இக்கயவரோடு என்ன கூட்டினியே அப்படின்னு ஒரு பாடல் படிக்கிறாரு. 79வது பாடலா, 100 பாடல் அம்பாள் மேலே படிக்கிறாரு. அது 79வது பாடல் படிக்கும்போது, அம்மா அவளுடைய விழிக்கு அருள் உண்டு, வேதம் சொன்ன வழிக்கும் வழியுண்டு, அந்த நிரூபிக்கணும்னு தன்னுடைய காதில் இருக்க தாடங்கம் அப்படிங்கக்கூடிய தோடை கலத்தி போட அது வானில் பிரகாசமாக ஒளிர இன்றைய தினம் அமாவாசை அன்று பௌர்ணமியாக மாறியது. இந்த பாடலை அவர் பாடிய பாடவும் இந்த அபிராமி அந்தாதி பாடலுக்கு இன்னும் ஒரு சிறப்பு உண்டு. அது என்ன சிறப்பு அப்படின்னா, நம்மளுடைய திருநெல்வேலி நெல்லையப்பர் காந்திமதி சன்னிதானத்தில் ஒருத்தர் வந்து இது இந்த திருக்கோயில்களுக்கு எண்ணெய் இதெல்லாம் விட்டுக்கிட்டு இருக்கிறாரு. ரொம்ப பொருளாதாரத்தில் ரொம்ப நசிவு நிலையில் இருக்கக்கூடியவர். அவர் அந்த திருக்கோயிலில் எண்ணெய் பணி அவர் செஞ்சுக்கிட்டு வராரு. அந்த கோயில்களுக்கெல்லாம் எண்ணெய் விட்டு திரி போட்டு தீப ஏற்றுற மாதிரி உண்டான திருப்பணியை அவர் செஞ்சுட்டு வராரு. அப்போ அந்த கோயிலுக்கு ஒரு சாது வராரு. அவர் வந்தவர் இவருடைய நிலையை கண்டு என்னப்பான்னு சொன்னால், சரி வர வருமானம் வர்றதில்லைங்க, யாரும் எனக்கு கொடுக்கறதில்லை, எனக்கு பதிலாக வேறு யாரோ ஒருத்தங்களை போட்டு அவங்க அந்த பணத்தை எடுத்துக்கிறாங்க, எனக்கு கிடைக்கல அப்படின்னு சொன்னோடனே, நீ ஆத்மார்த்தமாக நான் உனக்கு ஒரு பாட்டு எழுதித்தரேன், அந்த பாட்டைப்படி உன்னுடைய பொருளாதார தடை அத்தனையும் நீங்கும் அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு எழுதி கொடுக்குறார். வையம் துரகம் மதகரி மாமகுடம் சிவிகை பெய்யும் கனகம் பெருவிளையாரம் பிறைமுடித்த ஐயன் திருமணையால் அடித்தாமரைக்கு அன்பு முன்பு செய்யும் தவமுடையாருக்கு உளவாகிய சின்னங்கள். இப்போ நமக்கு வந்து ஒரு சின்னம், ஒரு கட்சிக்காரங்கன்னா அவங்க ஒரு சின்னம் வச்சுருப்பாங்க, ஒரு அடியவர்கள்னா அவங்க ஒரு சின்னம் வச்சுருப்பாங்க, கட்சிக்காரங்களுக்கெல்லாம் அவங்கவுங்க சின்னத்தை வெளிப்பட தெரிஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அடியவர்கள் அவங்க உடம்பையே ஒரு திருச்சின்னம் போட்டிருக்கக்கூடியதாக அக்கமணி மாலை, உபூதி, வைணவர்கள்னால் திருமண் இட்டுக்கொள்ளுதல், அப்படி அடியவர்கள் அவங்கவுங்க எந்த சமயத்தை சார்ந்திருக்கிறார்களோ அந்த மாதிரி ஒரு திருச்சின்னம் அவர்கள் வச்சுருப்பாங்க. நான் வந்து உங்களுக்கு ஒரு அடையாளம் சொல்கிறேன், அபிராமி பட்டர் நமக்கு சொல்கிறாரு, நான் உங்களுக்கு ஒரு அடையாளம் சொல்கிறேன். இதுக்கு முன்னால் போன பிறவிலையோ அல்லது நம்மளுடைய வாழ்க்கையில் அடித்தரத்தில் இருந்தோ நாம் ஐயன் திருமணையால் அடித்தாமரைக்கு அன்பு முன்பு செய்திருந்தோமானால், ஐயன் திருமணையால் அடித்தாமரைக்கு, ஐயன் திருமணையால்னா ஐயன்னா நம்ம அப்பா பேரண்ட நாயகன் சிவபெருமான், அவனுடைய திருத்தாமரைக்கு அன்பு, அவனுடைய மனையாட்டியவா, அவளுக்கு நம்ம அன்பு செஞ்சுருந்தோம்னா ஐயன் திருமணையால், அப்பாவுடைய மனையால் அம்மா, அவளுடைய அடித்தாமரைக்கு அன்பு முன்பு செய்திருந்தோமானால், அப்படி செய்த ஆடியவர்களுக்கு ஒரு சின்னம் உண்டு. அந்த சின்னங்கள் என்னன்னு நான் சொல்கிறேன் கேளுங்க. வையம், வையம்னா இந்த பூமி, உனக்கு பூமி பரப்பில் எவ்வளோ இடம் தேவையோ அவ்வளோ இடம் கொடுப்பாங்க. 5 சென்ட் எனக்கு போதுமா, நான் அதிலே வாழ்ந்துக்கிட்டோம்னா உனக்கு 5 சென்ட். இல்லை எனக்கு காணி நிலம் வேண்டும், பராசக்தி காணி நிலம் வேண்டும், காணி நிலமாக வச்சுக்கோ. இல்லை எனக்கு 10 காணி வேணும் வச்சுக்கோ. எப்போ? அன்பு முன்பு செய்யும் தவமுடையோருக்கு உளவாகிய சின்னங்கள் இது. நீ முன்பு அன்பு செய்திருந்தாயானால் நீ என்ன கேட்க அது தரும். என்ன கேட்பேன்? வையம் துரகம், நீ ஏறிட்டு போகிறதுக்கு சவாரி செஞ்சு போகிறதுக்கு ஒரு ஆசனம், அது கேட்பேன். வையம் துரகம். அப்புறம் வந்து அந்த துரகம் வந்து என்னவா இருக்கணும் அப்படின்னு சொன்னால், யானையா குதிரையா, அப்புறம் வந்து சப்பரமா பல்லக்கா,
அப்போ இப்போ மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், இந்த காலத்தில் நீ ஹெலிகாப்டரில் பயணம் பண்ண போறியா, நீ உனக்கு தனியாக ஃப்ளைட் வச்சுக்க போறியா, இல்லை நீ ஊர்களில் போகிறதுக்கு இப்போ விலை உயர்ந்த கார்கள் எத்தனையோ பேர் இருக்குது, நமக்கு தெரியலை, அந்த கார் வச்சுக்க போறியா, உனக்கு என்ன வச்சுக்க போகிற? வையம், துரகம், மத கரி, யானை கரி, மதகரி, மாமகுடம். உன் தலையில் என்ன வச்சிருக்கிற? மாமகுடம். தலையில் வந்து பெரிய கிரீடம் ஒன்று வச்சுருக்குற மாமகுடம். சிவிகை, பல்லக்கு. இப்போ இந்த பெரிய பெரிய வண்டிகள்லாம் வந்து நம்ம மாதிரி தெருவுக்குள்ளே வராது. அப்போ அதுக்கு தூக்கிட்டு வர்றதுக்கு ஒரு சிவிகை. பெரிய வண்டி வர்றதுக்கு, பெரிய தெருவில் போகிறதுக்கு, பைபாஸ் ரோடில் போகிறதுக்கு ஒரு வண்டி, நம்ம மாதிரி தெருவுக்குள்ளே வர்றதுக்கு ஒரு சிவிகை, பல்லக்கு அதுக்கு பேர். அப்போ வையம், துரகம், மதகரி, மாமகுடம், சிவிகை, பெய்யும் கனகம். அப்படியே நீ கையை நீட்டினாடா உனக்கு பெஞ்சிக்கிட்டே இருக்குண்டா கனகம். தங்கம், நீ வந்து ஐயன் திருமுனையால் அடித்தாமரைக்கு அன்பு முன்பு செய்யும் தவம் கொண்டிருந்தாயானால் நீ கையை நீட்டினா உன் கையிலேருந்து தங்கமாக விழுங்கன்னு. பெய்யும் கனகம் பெருவிலையாரம். நீ என்ன எத்தனை அடுக்கு மாலை போட்டுக்கணும் விரும்புறியோ அத்தனையும் தருவா. பெய்யும் கனகம் பெருவிலையாரம். இவ்வளவு யாருக்கு கிடைக்கும் அப்படின்னு சொன்னால், ஐயன் திருவடி தாமரை, ஐயன் மனையாள் அவளுடைய திருவடி தாமரைக்கு அன்பு முன்பு செய்யும் தவமுடையாருக்கு உளவாகிய சின்னங்கள். அவளுக்கு உளவாகிய சின்னங்கள் இது. இதை வந்து அவர் எழுதி கொடுத்து இதனுடைய பொருளும் சொல்லி அந்த சாது அவர்கிட்ட, இதை நீ படிச்சுக்கிட்டே வாப்பா, உனக்கு திருவருள் கருணை உனக்கு வேலை செய்யும், அம்பாள் மிகவும் கருணையே வடிவானவள் அப்படின்னு சொல்லி இதை வந்து நடந்த சம்பவம் அப்படின்னு சொல்லி கீவா ஜெகநாதன் அவர்கள், அவர் ஒரு தமிழ் பேரறிஞர், கலைமகள்னு ஒரு பத்திரிக்கை நடத்தினார். அந்த பத்திரிகையில் ஆசிரியர் அவர் தன்னுடைய குறிப்பில் இதை எழுதியிருக்கிறார். ஆனால் நீ இதை படிச்சுட்டு வாப்பா, நம்பிக்கையோடு படி, அது ரொம்ப முக்கியம். அப்போ உனக்கு எல்லாம் எம்பெருமான் உனக்கு பெருமாட்டி உனக்கு எல்லாம் தருவான்னு சொல்லிட்டு போயிட்டார். இவர் அங்கே இந்த திருக்கோயில்களுக்கு எல்லாத்துக்கும் எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு இடத்துல ஒரு ஓரமாக உட்காந்து இந்த பாடலை எத்தனை முறை அடுத்த கால பூஜைக்கு வரும் வரைக்கும் இவர் அதை உட்காந்து ஓதிக்கிட்டே இருக்கிறார். தொடர்ந்து ஓதிக்கிட்டே இருக்கிறார். 10-20 தினங்கள் ஓதியிருப்பார். அப்படி ஓதின போது அந்த நேரத்தில் அரசாளக்கூடிய ராஜா அந்த திருக்கோயிலுக்கு வராரு. அவர் தினப்படி பார்க்குறாரு, இவர் ஒரு ஓரத்துலேருந்து ஓதிக்கிட்டே இருக்கிறாரு. இவருடைய கடமைகளை இடையீடு இல்லாமல் செய்கிறாரு, அதையும் இவர் கவனிக்கிறாரு. அப்புறம் ஏற்கனவே இந்த கடமைகள் செய்வதற்காக வேண்டி இவருக்கு கொடுக்கக்கூடிய படி அது கொடுத்துருந்தா இவர் இந்த கோலத்தில் இருந்திருக்க மாட்டார். இவன் ஏன் இந்த கோலத்தில் இருக்கிறாருன்னு அவரை கூப்பிட்டு விசாரிக்கும்போது அவருக்கு உரிய போய் சேரலை, வேற யாரோ ஒருத்தங்களுக்கு போய் சேருது அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு அவரே கூப்பிட்டு விசாரித்து இவ்வளவு சின்சியராக ஐயன் திருக்கோயிலுக்கு அன்பு செய்தவங்களைத்தான் நான் வந்து என்னுடைய உதவியாளராக வச்சுக்க போகிறேன்னு சொல்லி இவரை வந்து தன்னுடைய பெர்சனல் செக்ரட்டரி ஆக்கிக்கிட்டார். இவருடைய பெர்சனல் செக்ரட்டரியாக இவர் ஆன பிறகு இவருக்கு வேண்டிய அளவுக்கு வையம், இவருக்கு எவ்வளோ நிலம் வேணுமோ அவ்வளோ நிலம் கிடைச்சிது. துரகம், இவருக்கு அரசனுக்கே பெர்சனல் செக்ரட்டரில, அப்போ அவனுக்கு போய் வர அவனுக்கான பல்லக்கு, தேர், இது எல்லாம் கொடுத்த. வையம், துரகம்னா தேர், எல்லாம் அவருக்கு வந்து சேர்ந்துச்சு. வையம், துரகம், மதகரி, மாமகுடம், சிவிகை, பெய்யும் கனகம் பெருவிலையாரம், பிறைமுடித்து ஐயன் திருமணையால் அடித்தாமரைக்கு முன்பு. இப்போ செஞ்சுட்டே உடனே அவர் வாங்கிட்டார். ஒருவேளை முன்பிறவியினுடைய வாசனையாகவும் இருக்கலாம். இப்போ நம்ம எல்லாரும் ஒரு ஆத்மார்த்தமான அன்போடு இது மாதிரி நம்ம செஞ்சோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு எல்லா விதமான மேன்மைகளும் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அதை சொல்லும்போதே நம்ம இது நடந்தது, அபிராமி அந்தாதியை படித்தவங்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு இன்னொரு இடத்துல, இந்த பாடலில் இன்னொரு இடத்துல சொல்றாரு, சிறக்கும் கமலத்திருவே. அதாவது அந்த பராசக்தியை எப்படியெல்லாம் சொல்லி கூப்பிடுறாரு, நீ வந்து என் மனசுக்குள்ளே வந்து இருக்கணுமா அப்படின்னு சொல்கிறதுக்கு சொல்கிறாரு. சிறக்கும் கமலத்திருவே நின் சேவடி சென்னி வைக்க துறக்கம் தரும் நின் துணை வரும் நீயும் துரியமற்ற உறக்கம் தர வந்து உடம்போடு உயிர் உறவு அற்று அறிவு மயங்கும் பொழுது என் முன்னே வரல் வேண்டும் வருந்தியுமே. அம்மா, நான் உங்கள்கிட்ட ஒரு விண்ணப்பம் வைக்கிறேன், அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைக்கிறேன். என்ன சொல்லி வைக்கிறேன் கேளுங்க. சிறக்கும் கமலத்திருவே, தாமரை மலர் மேல் வீற்றிருக்கக்கூடிய மிகச்சிறந்த தாயான நீ சிறக்கும் கமலத்திருவே,
நின் சேவடி சென்னி வைக்க, உன்னுடைய திருவடியை என் சென்னி மீது வைக்கணும். அதை நான் விரும்புகிறேன். யோக நிலையில் என்னுடைய செந்தாமரையான அந்த சகசிரதாள தாமரையை மலர்த்தி அதுக்குள்ளே நீ வந்து இறங்கி நிற்கணும்னு நான் விரும்புகிறேன். சிறக்கும் கமலத்திருவே நின் சேவடி சென்னி வைக்க, நான் வந்து உன்னை அப்படி கூப்பிட்ட உடனே நீ என்ன நினச்சிக்குவ? ஐயோ இவன் தலையில் என்ன நம்மளை கால் வைக்கணும் அப்படி இப்படின்னு சொல்கிறானே அப்படின்னு நினைக்காதம்மா. நீ மட்டும் வரணும்னு அவசியம் இல்லை. துறக்கந்தரும் நின் துணைவரும் நீயும், நீங்கள் 2 பேரும் சேர்ந்துவாங்க. அப்போ உனக்கும் பயம் இருக்காது. நான் கூப்பிட்டேன், ஒரு ஆடவன் கூப்பிட்டேங்கிறதுக்காண்டி நீ பயந்துட்டு வர வேண்டாம். நீ வந்து உன்னுடைய வீட்டுக்காரனோடு வா. துறக்கம் தரும் நின் கணவரும் நீயும், துரியமற்ற உறக்கம் தர வந்து, துரியத்திற்கு உட்பட்ட உறக்கம்னா மாயா உறக்கம். ஆனால் நீ எனக்கு என்ன தரணும்? துரியமற்ற உறக்கம். உறக்கத்தில் வந்து அவத்தைகள் 5 அப்படின்னு சொல்லப்படுகின்றது. அந்த 5 அவத்தைகளில் சாக்கரம், சொப்பனம், சுளுத்தி, துரியம், துரியாதீதம், இந்த 5 அவத்தைகளையும் கடந்த ஒரு அருள் அனுபவ நிலையில் நீ எனக்கு உன்னுடைய திருவடியை வச்ச உடனே எனக்கு அந்த அருள் அனுபவம் கிடைக்கும். துரியமற்ற உறக்கம் தர வந்து அப்படி நீ வரும்போது ஒருவேளை அந்த அருள் அனுபவம் கிடைக்காம நான் செத்து போகிறேன்னு வச்சுக்கோமே, அப்படி ஒரு சூழ்நிலை இப்படியும் நடக்கலாம், அப்படியும் நடக்கலாம். நான் பரிபூரணத்தை நான் உள்வாங்கிக் கொள்வதற்கு எனக்கு தகுதி இருக்கலாம், தகுதி இல்லாமல் இருக்கலாம். அப்போ நீ என்ன செய்யணும் தெரியுமா தங்கம்? துறக்கந்தரன் துணை வரும் நீயும் துரியமற்ற உறக்கம் தர வந்து உடம்போடு உயிர் உறவு உடம்போடு உயிர் உறவு அற்று அறிவு மறக்கும் பொழுது, நான் சாதாரணமாக சாப்பிட்றேன்னு வச்சுக்கோயேன், இந்த உடம்பு ஒரு பக்கம் இழுக்கும், கண் ஒன்று பார்க்கும், காதொன்று கேட்கும், கடவாய்ப்பல்லில் வாயில் விடக்கூடிய பால் கடைவாய் வழியாக ஓடும். எனக்கு ஓர்மை இருக்கிறது இல்லையே. நான் வந்து துரியாதீத நிலைக்கு போனேன்னா உன்னுடைய உணர்வு நிலையில் நின்று நான் உன்னை ஒன்ற முடியும். நான் வந்து சாதாரணமாக செத்து போகிறேன்னு வச்சுக்கோயேன், அப்போ நீ என்ன பண்ணணும்? எனக்கு உறக்கம் தர வந்து உடம்போடு உயிர் உறவு அற்று அறிவு மறக்கும் பொழுது, என்னுடைய அறிவு தன்வசமாகி, நீங்கள் யார், இங்கே வந்திருக்கிறது யார் பாருங்கள், இங்கே வரவங்களை பாருங்கள், இங்கே பாருங்கள் உங்கள் பொண்ணு வந்திருக்கிறான், அங்கே பாருங்கள் உங்கள் பையன் வந்திருக்கிறான், அங்கே பாருங்கள் உங்கள் பேரை வந்திருக்கிறான். என்னுடைய அறிவு மறக்கும் போது யார் வந்தாலும் நமக்கு தெரிய போகிறதில்ல. அப்போ அறிவு மறக்கும் பொழுது என் முன்னே வரல் வேண்டும். நீ வந்து என் முன்னால் வந்து நிற்கணுமா, அந்த கருணையை நீ எனக்கு செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த கருணை நமக்கு வந்து என்ன, நமக்கு தேவையான பாடல்கள் 100 பாடல்கள் உங்களால் படிக்க முடியலைன்னா கூட ஒரு தேவையான பாடல்களை எல்லாம் நீங்கள் தேர்ந்தெடுத்து படிச்சுக்கிட்டீங்கன்னாலே ஒரு நாளைக்கு 100 பாடல் படிக்கிறது நமக்கு 24 மணி நேரம் இருக்குது. நம்ம ஒரு 7 மணி நேரம் தூக்கத்தில் போச்சு, 8-10 மணி நேரம் வயிற்று பாட்டுக்கு உழைக்கிறதுல போகட்டும், 17 மணி நேரம் தவிர ஒரு 7 மணி நேரம் இருக்குது. அந்த 7 மணி நேரத்தில் இது படிக்கிறதுக்கு ஒரு 40 நிமிடம் தான் ஆகும். அது கூட எனக்கு முடியலம்மா அப்படின்னு சொல்லும்போது ஒரு குறிப்பிட்டு ஒரு 4-5 பாட்டு அது மாதிரி நீங்கள் தேர்வு பண்ணி படிக்கலாம். தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும், தெய்வ வடிவும் தரும், நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும், நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவருக்கே தனம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே. நீ அபிராமி கடைக்கண்கள் உனக்கு என்னெல்லாம் செய்யும் பாரு. நீ இதெல்லாம் படிக்க படிக்க நீ அவளை சரணடைய உனக்கு அவள் உன் முன்னால் வந்து நிற்பா. அவள் வந்து கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்கள். கணம், உனக்கு என்ன மரியாதை உண்டு, உனக்கு என்ன ஸ்டேட்டஸ் கொடுக்கணுமோ அத்தனையும் அவள் தருவா. கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்கள். அவள் வந்து அபிராமி கடைக்கண்கள், பூங்குழல், அவள் அழகு பொருந்தியவள், அவள் முன்னால் தருவா. உனக்கு என்ன செய்வா? தனம் தரும், உனக்கு வேண்டிய செல்வம் எது, எப்போ வேணும், எப்படி வேணும், எப்போதைக்கு வேணும், தனம் தரும். கல்வி தரும், உன் நாக்கில் நின்று அப்படியே பேசுவாள். நான் பேசிட்டேம்மா, எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குமா, அடுத்தவங்களை புண்படுத்திட்டணும்னு நான் அழுகிறேம்மா அப்படின்னு சொன்னால் நீங்கள் இது மாதிரி பாடல்களை படித்தே வாங்க. அது வந்து உங்களுக்கு கல்வி, என்ன கல்வி, பொல்லா கல்வியை தராது. அந்த அதாவது கல்வி என்னும் பல்கடல் பிழைக்க வைத்து எந்த கல்வி நமக்கு நல்ல கல்வியோ அந்த கல்வியை தரும். அப்போ தனம் தரும், கல்வி தரும்,
ஒரு நாளும் தளர்வரியா மனந்தர். சரி, கல்வி தந்த அன்னைக்கோ தனம் தந்த அன்னைக்கோ நான் சந்தோஷமாக இருப்பேன், ஏனைய நாளைக்கு நான் சந்தோஷமாக இருக்க மாட்டேன் அப்படின்னு நினைக்கியா? அப்படி நினைக்காதப்பா. ஒரு நாளும் என்ன நடந்தானாலும் இது அம்பிகையினுடைய திருவுள்ள சம்மதம். அப்படி மாதிரி எனக்கு ஒரு அருளை அவள் செய்வாள். ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும். அந்த மனம் வர்றது ரொம்ப அபூர்வம். அதனால தான் இவன் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும்னு இதில் சொல்லிட்டு அபிராமி பதிகத்தில் அதில் என்ன சொல்கிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, சலியாத மனம் அன்பு அகலாத மனைவி. அந்த பதிகத்தில் இந்த 16 பேற்றில் ஒரு பேராக சொல்கிறாரு சலியாத மனம் அப்படிங்கிற. இந்த கலையாத கல்வின்னு எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த பாடலில் வருது சலியாத மனம் அன்பு அகலாத மனைவி அப்படி. அப்போ அந்த சலியாத மனம் யார் தர வேண்டியது இருக்குன்னா அம்பாள் தான் தர வேண்டியிருக்கு. அதை சொல்கிறாரு, தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும். நான் காலையில் நம்ம எல்லார் திருமணியுமே நம்ம கண்ணாடியில் பார்த்தோம்னா நமக்கு நாமே பயந்துக்கும். தலையெல்லாம் கலைஞ்சு போயிருக்கோம், நெத்தியில் வச்சுருக்க திருச்சின்னங்கள்லாம் அணிஞ்சிரும். பெருசாக மேக்கப் போட்டிருந்தோம்னா அது ஒன்றும் நிற்காது. யாரும் பார்த்தாங்கன்னா நம்மளை பூச்சாண்டியோன்னு நினைக்கக்கூடிய அளவு இருக்கும். ஆனால் அம்பிகையை வணங்குற எல்லாருக்கும் உங்களுக்கு முக அழகு அல்ல, அக அழகினுடைய பரிணாமம் உங்கள் உடம்புல செஞ்சு அது என்ன செய்யும்? தெய்வ வடிவம் தரும். உங்களை பார்த்த உடனேயுமே சரி எப்படி பராசக்தி மாதிரி இருக்கிறாங்க பாருங்கள், எப்படி லட்சுமி கடாட்சம் பொருந்தி இருக்கிறா பாருங்கள். அவளை பார்த்தாலே அப்படி ஒரு மனதுக்கு ஒரு இதமாக இருக்கு ஐயா, ஒரு தெய்வீக கடாட்சம் இருக்கு ஐயா. அது மாதிரி ஒரு நாள் ஏன்னா மனதில் நெஞ்சில் வஞ்சமில்லா இனந்தரும். நெஞ்சில் வஞ்சம் இல்லைன்னு சொன்னாலே உடம்பு அழகாயிரும். அது எவ்வளோ அவலட்சணமான உடம்பாக இருந்தாலும் பார்க்குறதுக்கு மிகவும் லட்சணமான உடம்பாக அந்த வஞ்சமில்லா தன்மையில் அந்த அன்னை உறைவதனால் அது மாதிரி வந்துடும். அதை சொல்கிறார், தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லென எல்லாம் தரும். நமக்கு நல்லதாக நினைக்கக்கூடியது நம்ம உடம்புக்கோ அல்லது நம்ம மனதுக்கோ நல்லது இல்லாமல் போகலாம். நம்ம நல்லதுன்னு நினச்சிக்குவோம், ஏதோ ஒன்று வாங்குறத நல்லதுன்னு நினச்சிக்குவோம். ஆனால் அது நல்லது இல்லாமலே போயிடும். பேரண்ட நாயகன் அவனுடைய துணைவியோடு நம்ம வணங்கினோன்னா நமக்கு எது நல்லது, நம்ம அந்த நல்லதை அடைந்தால் நம்ம வாழ்நாள் சுகம் பெறுவோமா, அதை பார்த்த உடனே சந்தோஷப்பட்டுட்டு அதை அனுபவித்து அரை மணி நேரம் 1 மணி நேரத்துக்குள்ளே கூட நம்ம நிற்க முடியாமல் நமக்கு ஒரு வினைப்பயன் நம்ம போயிடாமல் இருப்பதற்கு அந்த கருணை வேணும். அதனால் அவர் சொல்கிறாரு, நல்லென எல்லாம் தரும் வாழ்நாள் அனுபவமாக நல்லூர் நுகர்ச்சியாக நீ அனுபவிக்கக்கூடிய நல்லென எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கனம் தரும் பூங்குழலால் அபிராமி கிடைக்கண்டு. நீ அன்பராக நடித்தா கூட உனக்கு இது தந்துருங்கண்ணே. அது சொல்கிறாரு, அன்பர் என்பவர்க்கே, அன்பருக்கு இல்லை, அன்பர்னு சொல்லிக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே. நான் ஊதி வச்சுருக்கிறேன், நான் பெரிய குங்குமம் போட்டு வச்சுருக்கிறேன், அம்பாளுடைய திருச்சின்னம் நல்ல குங்குமம் அதெல்லாம் நான் வச்சுருக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிறவங்களுக்கே இதெல்லாம் தெரியும். உண்மையிலே அடியவராக இருந்தா இவர் சொல்கிறார் பாருங்க, நாடகத்தால் உன்னடியார் போல் நான் அடித்து விடகத்தே புகுந்துடுவான் மிகப்பெரிது விரைகின்றேன் ஆடகச்சீர் மணிக்குன்றேன் இடையரா அன்பு எனக்கு, இடையரா அன்பு எனக்கு நீ இடையராத அன்பு தரணும். எதற்கு? உன்னுடைய விரைமலர் கலருக்கு இடையரா அன்பு எனக்கு தர வேண்டும் அப்படின்னு சொல்லி அவர் வேண்டார் பாருங்க. அந்த மாதிரி இடையராத அன்பு பெற்று நாம் அன்பராக இருக்கணுமே தவிர நாடக அடியவர்னு சொன்னால் நாடகத்தில் தான் வீடு பேர் கிடைக்கும். நிஜமான வீடு பேர் எப்படி கிடைக்கும்? நாடகத்தில் நான் அடியவனாக நடிச்சுக்கிறோம், கொஞ்ச நேரத்தில் நாடகத்திலே வீடு பேர் கிடைச்சிடும். வீட்டுக்கு வந்த உடனே சாதாரண மனிதன் தான் நம்ம, நாடக மனிதன் போயிட்டான், நாடக மனிதன் வீடு பேர் பெற்று போயிட்டான். அப்போ நாடகத்தில் நடிச்சுட்டு நிஜ வாழ்க்கையில் வீடு பேர் நீங்கள் கிடைக்காத அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் இவர் அதை கூட கொஞ்சம் என்னதான் இருந்தாலும் தாய் இல்லை பாருங்கள். அவன் நீ நாடகத்தில் நடித்தா கூட பரவாயில்லடா, நான் அன்பர் என்பவருக்கே நீ அன்பன்னு பேர் போட்டுக்கிட்டேன்னா உனக்கு எல்லாம் செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். எல்லாம் தரும் அன்பர் என்பவருக்கே கனம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே. அப்போ நம்ம அந்த அபிராமி கடைக்கண்களை நம்ம வணங்கினோன்னு சொன்னால் அந்த கடைக்கண்கள் நமக்கு இவ்வளவு கருணையும் செய்யும் அப்படின்னு சொல்கிறார். இன்னொரு இடத்துல சொல்கிறாரு, அதிசயமான வடிவுடையாள்.
அவளுடைய திருமேனியை நான் பார்த்தேன். அந்த திருமேனி எப்படி இருந்தது அப்படின்னா அதிசயமான வடிவுடையாள். தினமும் அவர் இங்கே தான் போய் பார்க்குறாரு. எங்கே போய் பார்க்குறாரு? நம்ம திருக்கோயிலில் போய், அந்த கோயிலில் போய் எல்லா எல்லா நேரத்துலேயும் அவர் அங்கேயே ஒரு டேரா போட்டு அங்கே தான் இருக்கிறாரு. அவருக்கு அபிராமி மேலே அளவு கடந்த பிரியம், அங்கேயே இருக்கிறாரு. திடீர்னு சொல்கிறாரு, அதிசயமான வடிவுடையாள், அரவிந்தமெல்லாம் துதிசெய்ய ஆனன சுந்தரவல்லி, துணை ரதி பதிசயமானது அபஜயமாக முன் பார்த்தவர்தம் அதிசயமாக அன்றோ வாமபாகத்தை நான் வெவ்வியது. எங்கள் அம்மா இருக்காளே, அவன் அதிசயமான வடிவுடையாள். பார்க்குறாரு அந்த திருமேனியை. என்றைக்கும் பார்த்த திருமேனி இந்த 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 சிலாரூபத்தில் உண்டான திருமேனி, இன்றைக்கு பார்க்கக்கூடிய திருமேனி, என்னும் உட்கிளர்ந்து எழுந்த திருமேனி. நான் சொன்ன வார்த்தையை காப்பாற்றுவதற்காக வேண்டி என் நாவில் நின்று அவள் நான் சொன்ன வாக்கு என்னதுதான், நான் சொல்லும் வார்த்தையெல்லாம் நாயகந்தன் வார்த்தை அப்படின்னு, நீ சொன்ன வார்த்தை நான் தாண்டா சொன்னேன், நான் உனக்கு அதை செஞ்சு காமிக்கிறேன் அப்படின்னு இன்றைக்கு அவள் ஒரு புதிய வடிவெடுத்து எனக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா ஆதாரங்களையும் மலரச் செய்து அந்த அருள் அனுபவத்தை அவள் எனக்கு செய்கிறா பாருங்க. அந்த அந்த இதை பார்க்குறேன். அவர் அதுக்கு முதல் பாட்டில் தான் சொல்கிறாரு, கிளியே கிளைஞர் மனத்தே கிடந்து கிளந்து ஒளிரும் ஒளியே, ஒளிரும் ஒளிக்கு இடமே, எண்ணில் ஒன்றுமில்லா வெளியே. அவள் பார்க்குறாரு அபிராமிப்பட்டர். அம்மா என்னை நீ தானே சொல்ல வச்ச, நான் வேணுக்குன்னு நான் சொல்லலையம்மா, நான் அவரை அமாவாசையா பௌர்ணமியான்னு கேட்டார். என் கண்ணொளியாக நீ நின்றாய். எப்படி நின்றாய்? கிளியே கிளைஞர் மனத்தே கிடந்து ஒளிரும் ஒளியே. யாரெல்லாம் உனக்கு அடியவர்களோ அவர்கள் மனத்துக்குள்ளேயும் கண்ணுக்குள்ளேயும் ஒளி ரூபமாக நீ கிளர்ந்து ஒளிர்கின்ற ஒளியாக இருக்கிறார். கிளியே கிளைஞர் மனத்தே கிளர்ந்து ஒளிரும் ஒளியே, ஒளிரும் ஒளிக்கு உடமை. ஒளிரக்கூடிய ஒளியெல்லாம் உனக்கு இடமானது. நீ தான் அங்கே வீட்டு இருக்கிற. எந்த வெளிச்சத்தை பார்த்தானாலும் நீ அதில் இருக்கிற. ஒளிரும் ஒளியே, அந்த ஒளிக்குள்ள ஒளிக்கும் இடமே, அந்த ஒளிக்குள்ள தான் நீ ஒளிஞ்சிருக்கிற. ஒளிக்குள்ள ஒளி ஒளிஞ்சிருச்சுன்னா அதுவும் ஒளி தானே. ஒளியே ஒளிரும் ஒளிக்கு இடமே, எண்ணில் ஒன்றுமில்லா வெளியே. நீ இப்படிலாம் ஒரு ஒரு இந்திரஜாலம் காற்றியம்மா. ஒளியா இருக்கிற, ஒளிக்குள் ஒளியாக இருக்கிற, எண்ணில் ஒன்றுமில்லா வெளியே. நான் பார்க்குறேன் அகண்ட பிரபஞ்சமாக இருக்கிற நீ. எண்ணில் ஒன்றுமில்லா வெளியே, வெளிமுதல் பூதமாகி விரிந்த அம்மே. அப்புறம் என்னன்னு பார்க்குறேன், பஞ்சபூதங்கள் நீயாக சிதறி கிடக்கிறார். வெளியே வெளிமுதல் பூதங்களாகி விரிந்த அம்மை, அழியேன் அறிவு அளவிற்கு அளவானது அதிசயம். இவ்வளவு அகண்ட பிரபஞ்ச ஆற்றல் என் அறிவுக்குள்ள தட்டுப்பட்டு என்னை இந்த பாடலை பாட வச்சிருக்க பத்தியா? என் அறிவுக்கு நீ உள்ள நிற்கிற பத்தியா? இதுதாம்மா நீ எங்கும் நிறைந்திருக்கிறது மிக சுலபந்தான். அது தன்னை சுருக்கி கொண்டு தன் அடியவனுக்காக வேண்டி அடியவன் புத்தியில் எட்டும்படியாக அவனுடைய அறிவில் எட்டும்படியாக நின்று அருள் செய்கின்ற கருணையை நினைச்சு என்ன அதிசயம் பாரு. அடியேன் உன்னுடைய கருணை என்னதான் எனக்கு சொல்ல முடியல. அறிவு அளவிற்கு அதிசயமானது அன்று. நீ இது பெரிய அதிசயமா? அதிசயமான ஏன் அதிசயம் நடக்காது? அவளே எப்படிப்பட்டவா? அதிசயமான வடிவுடையாள், அரவிந்தமெல்லாம் துதிசை ஆனன சுந்தரவல்லி. இவர் உயிர் பயத்தில் இல்லை பாருங்க, எவ்வளவு ஃப்ரீயாக இருக்கிறாரு. பேரண்ட நாயகி நிற்கிறா, இவர் எதிராக நிற்கிறாரு. ரெண்டு பேருக்கும் ஒரு சம்பாசனை. அந்த சம்பாசனை தான் இது. அதிசயமான வடிவுடையாள். அவள் தோற்றத்துக்கு வந்த உடனே எவ்வளவு ஒளி பொருந்திய தோற்றமுடையது இது அப்படின்னு அவளை பார்க்குறான். அதிசயமான வடிவுடையாள், அரவிந்தமெல்லாம் துதிசைய ஆனன சுந்தரவல்லி. தாமரைகள்லாம் போட்டி போட்டுக்கிட்டு, ஏம்மா உன்னுடைய கை தாமரை, உன்னுடைய கால் தாமரை, உன்னுடைய விழி தாமரை, உன்னுடைய முகம் தாமரை, நீ உன்னுடைய உருவம் அனைத்துமே தாமரை. நான் அது எல்லாம் கொட்டுது, தாமரையாக கொட்டுது. இந்த தாமரை எங்கள் இனம் மாதிரி நீ இருக்கிற தாயின்னு எல்லாம் புதுசை ஆனன சுந்தரவல்லி. அரவிந்தம்னா தாமரை, அரவிந்தமெல்லாம் துதிசை ஆனன சுந்தரவல்லி. அவள் அவ்வளோ அழகாக இருக்கிறா. ஆனால் என்ன பாருங்க, இவருக்கு தண்டனை கொடுத்துருவாங்களோங்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்கிறாரு. அவர் ரொம்ப ஹாயாக ரொம்ப ரிலாக்ஸாக பேசுகிறார். இங்கே பாருமா, காமனை எரிச்சிட்டாங்க,
யார்? உன் வீட்டுக்காரன் காமனை எரிச்சிட்டான். காமனை எரித்த பிறகு கூட அவன் உடம்புல பாதியை நீ வாங்கின பார்த்தியா? உன்னைய விரும்பி உன்னை அன்பு செஞ்சு உன்னை ஏற்றுக்கிட்டான் பார்த்தியா? அப்போ அது எவ்வளோ பெரிய கருணை பாருங்க. அந்த காமனை எரித்த பிறகு கூட அப்போ உன்னுடைய லாவண்யமும் உன்னுடைய அழகும் உன்னுடைய திறமையும் எப்படி இருந்துச்சுன்னா, உன் வீட்டுக்காரன் காமனை எரித்த பிறகுன்னா அவனுக்கு காமமே வந்திருக்கக்கூடாதே. உன் மேலே ஒரு காமம் வந்து ஒன்று உடம்புல பாதியாக ஏற்றிக்கிட்டான் பார்த்தியா? அது சொல்கிறாரு, பதி ஜெயமானது அபஜயமாக. உன்னுடைய பதி ஜெயிச்சிட்டான். காமனை கண்ணலால் கடிந்தான் கண்டாயின்னு சொல்கிறாங்க. உன்னுடைய பதியை வந்து என்ன சொல்கிறான்? காமனையும் கண் அழலால் கடிந்தான். அவன் கண் அழல் அவன் விழிச்சு பார்த்தா காமன் செத்து போயிட்டான். காமனுக்கு உடம்பே கிடையாது அப்படி சொல்கிறாங்க எல்லாரும். அதை தோக்கடிச்சிட்ட பற்றியா நீ எவ்வளோ பெரிய ஆள்? பதிஜெயமானது அபஜயமாக. அபஜயம்னா தோக்கடிச்சிட்ட நீ. முன் பார்த்தவர்தம் மதிஜெயமாக அன்றோ வாமபாகத்தை வம்பியது. எம்பெருமானுடைய இடப்பாகத்தை நீ விரும்பினல்லாமா? விரும்பி கேட்ட நீ பெற்றுக்கிட்ட. அப்போ உன் வீட்டுக்காரன் காமனை எரிச்சான்னு சொன்னது எல்லாரும் பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு அது பொய்யா போச்சு. அபஜயம், அது பொய்யா போச்சு. நீ தான் ஜெயிச்ச தாயே. அப்போ தன்னுடைய தலைவி, தன்னுடைய வழிபடு கடவுள், தன்னுடைய மூர்த்தம் எவ்வளவு பெருசு அப்படிங்கிறத உலகுக்கு காமிக்கணும். அது தனக்கு அருள் அனுபவம் தந்ததை காமிக்கணும்னு சொல்லி வெளிமுதல் பூதங்களாகி விரிந்த அம்மே, ஒளியே ஒளிரும் ஒளிக்கு இடமே, எண்ணில் ஒன்றுமில்லா வெளியே, என்னென்னமோ சொல்லி பார்த்தாரு. அதில் இந்த உருவத்தையும் பொருத்தி நம்மளையெல்லாம் வந்து இன்னும் அவங்களுக்கு எந்த நேரமும் எது வந்தானாலும் அவங்க அதை பற்றி கவலைப்படுறது இல்லை. அதனால் அவங்க அதை ஒரு பொருட்டாக கொள்வது இல்லை அப்படின்னு சொல்கிறார். இதில் நிறைய பாடல்கள், 100 பாடல்கள் இருக்குது. நான் அங்கொன்று இங்கொன்றுமா. அன்றே என்னை ஆண்டு கொண்டாய் கொண்டதல்ல என்கை, நன்றே உனக்கு இனி நான் என் செய்யணும், நடுக்கடலுள் சென்றே வீழினும் கரையேற்றுகை நின் திருவுளமே, ஒன்றே பல உருவே அருவே என் உமையவள். நான் வந்து இன்னைக்காமா உனக்கு ஆட்பட்டேன். அன்றே நான் பிறந்ததுலேருந்து உனக்கு ஆட்பட்டிருக்கேன். நீனும் என்னை தடுத்து ஆண்டு கொண்டாய். அன்றே என்னை தடுத்து ஆண்டு கொண்டாய். கொண்டதல்ல நீ நானா உன்னை தடுத்து ஆட்கொண்டேன். நீ என்னை தூக்கி கீழே கிடந்த என்னை கரையேற்றி தூக்கி விட்ட. நன்றே உனக்கு இனி நான் என் செய்யணும். நான் என்ன செஞ்சாலும் அது என்ன ஓம் பொறுப்பு தானே. நீ என்னைய நான் சரண் புகுந்தேன், நீ அபயம் கொடுத்து என்னை ஏற்றுக்கிட்ட. அப்போ நான் என்னுடைய லாப நஷ்டம் எல்லாமே உனக்கு தானே சேரும். அதனால் சொல்கிறார், நன்றே உனக்கு இனி நான் என் செய்யணும், நடுக்கடலுள் சென்றே. நான் என்ன செஞ்சாலும், கடலில் போய் விழுந்தானாலும் கரையேற்றுகை நின் திருவுளமே, என்னை கரை சேர்க்க வேண்டியது உன் கடமை. அதை நினைவு வச்சுக்க. எவ்வளோ பெரிய ஒரு ஆணித்தரமான பிடிப்பு பாருங்க. அந்த உறுதிப்பாடோடு நின்று எந்த சூழ்நிலையிலும் என் அம்மை என்னை காப்பாள், கரையேற்றுகை நின் திருவுளமே, ஒன்றே பல உருவே அருவே என் உமையவள். நீ என்னவெல்லாமோ இருக்கிற, ஒன்றே பல உருவே, எங்கும் நீ நீக்கமர நிறைந்திருக்கிறார். அதனால் நீ தான் எல்லா பக்கமும் நீக்கமர நிறைந்திருக்கும் தாய் அப்படின்னு சொல்கிறார். அப்புறம் அம்பாளுக்கு இன்னொரு இவரே ஒரு அட்வைஸ் பண்ணுறார் பாருங்க. வெறுக்கும் தகைமைகள் செய்யணும், தம் அடியாரை மிக்கோர் பொறுக்கும் தகமே புதியது அன்று. நான் உனக்கு சொல்கிறேம்மா, நான் ஏதாவது தப்பு செஞ்சிருந்தேன்னு வச்சுக்கோயேன், உனக்கு பிடிக்காது செஞ்சுருந்தேன். வெறுக்கும் தகைமைகள் செய்யணும், தன் அடியாரை மிக்கோர் பொறுக்கும் தகமே புதியது என்று. நான் புதுசாக சொல்லிட்டேனா? எனக்கு முன்னால் தப்பு செஞ்சவங்களெல்லாம் வழியாக நீனும் ஆண்டிருக்கிற, உன்னுடைய வீட்டுக்காரன் என் பெம்மானும் ஆண்டிருக்கிறான். இங்கே 2 பேருமே அப்படி வழியாக ஆண்டுக்கிட்டே வந்திருக்கீங்க. இப்போ என்கிட்ட புதுசாக நீ தப்பு செஞ்சுட்டடா, நான் உனக்கு தண்டனை கொடுப்பேன் அப்படின்னு சொன்னால் அது என்ன, எந்த வகையிலம்மா நியாயம்? வெறுக்கும் தகமைகள் செய்யணும், தம் அடியாரை மிக்கோர் பொறுக்கும் தகமே புதியது அன்றே, புது நஞ்சை உண்டு கருக்கும் திருமுடற்றான் இடப்பாகம் கலந்த பொன்னே, மறுக்கும் தகைமைகள் செய்யும் யான் உன்னை வாழ்த்துவனே. நீ வந்து நான் தப்பே செஞ்சாலும் நீ பொறுக்குது உன் கடமை. நீ எப்படி இருக்கிற? ஏன் சொல்கிறேன்னா, புது நஞ்சை உண்டு கருக்கும் திருமிடற்றான் இடப்பாகம் கலந்த பொன்னே. உன்னுடைய வீட்டுக்காரன் உலக நன்மைக்காக வேண்டி நஞ்சை சாப்பிட்டுருக்கான். அப்போ நீ வந்து ஏன் நன்மைக்காக வேண்டி நான் என்ன குற்றம் செஞ்சிருந்தாலும் அதை ஏற்றுக்கிட்டு நீ செய்ய வேண்டியதானே. புது நெஞ்சை உண்டு கருக்கும் திருமிடற்றான் இடப்பாகம் கலந்த பொன்னே, மறுக்கும் தகைமைகள் செய்யணும் யான் உன்னை வாழ்த்துவனே.
நீ நிறைய வினை இருக்குடா, உன்னுடைய வினை பயன் ரொம்ப பொல்லாது, அதனால் நான் உன்னை தள்ளிட்டேன் அப்படின்னு நீ சொல்கிறேன்னு வச்சுக்கோமே, அப்படி இருந்தானாலும் நான் உன்னை விட்டுட்டு போக மாட்டேன். மறுக்கும் தகைமைகள் செய்யணும், யான் உன்னை வாழ்த்துவனே, நான் உன்னை வாழ்த்துக்கிட்டே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை நிறைய நம்ம போனால் போய்கிட்டே இருக்கலாம். முழுமையாக நம்ம நிறைவுக்கு வரும். கலையாத கல்வியும் குறையாத வயதும் ஓர் கபடு வாராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழிவு பிணி இல்லாத உடலும் சலியாத மனமும் அன்பு அகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத கொடையும் தொலையாத நிதியமும் கோணாத கோலும் ஒரு துன்பமில்லாத வாழ்வும் துயனின் பாதத்தில் அன்பும் உதவி பெரிய தொண்டரோடு கூட்டு கண்டாய் அலையாளி அரிதுயரும் ஆயனது தங்கையே ஆதிக்கடவுரின் வாழ்வே அமுதீசர் ஒரு பாகம் அகலாத சுகபாணி அருள்பாமி அபிராமியே. கலையாத கல்வி குறையாத வயது ஓர் கபடு வராத நட்பு. அம்பிகைகிட்ட ஒரு 16 பேர் கேட்குறாரு. 16 பெற்று பெருவாழ்வு வாழ்வாய் அப்படின்னு நம்ம முன்னோர்கள் வாழ்த்துவாங்க. அந்த 16 பேரை இவர் அடையாளப்படுத்தி காமிக்கிறார். கலையாத கல்வி இப்போ நம்ம என்ன செல்வம் வச்சுருந்தானாலும் அந்த செல்வம் நம்ம கூட வரப்போகிறதே இல்லை. நம்ம செய்யக்கூடிய பாவ புண்ணியங்கள் வரும் அப்படின்னு தான் நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்கிறாங்க. நம்மளும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். பாவ புண்ணியங்கள் நம்ம கூட வர்றது நமக்கு கண்ணுக்கு தெரியாட்டி கூட நம்ம கூட செல்வம் வரலைங்கிறது எல்லாருக்கும் தெரியும். எல்லோரும் கையை விரிச்சுக்கிட்டு தான் போக போகிறோம். அதையும் கையை கூட கட்டி போட்டுருவாங்க. கையை விரித்து கூட நம்ம வைக்க விட மாட்டாங்க, கட்டி போட்டு தான் கூட்டிகிட்டு போயிடுவாங்க. அப்போ நமக்கு நம்ம வச்சுருக்க செல்வம் நம்ம கூட வரக்கூடியது எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாம் கற்ற கல்வி. அது பொல்லா கல்வியாக இருந்தால் அது கூட நமக்கு கூட வர்றதில்லை. நல்ல கல்வி கற்றினோம்னா அதன் மூலமாக வரக்கூடிய அறச்செயல்களும் தர்ம சிந்தனைகளும் நம்ம கூடவே வரும். வேறு எதுவும் நம்ம கூட வரப்போகிறதில்லை. இப்போ இந்த பிறவியில் நம்ம செத்துட்டோம்னா ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி எளிமையும் ஏமா புடைத்து. அப்போ நம்ம இந்த பிறவியில் நம்ம கற்ற கல்வி அடுத்த பிறவிக்கு வரும். அதனால் நீ கற்கை நன்றே பிச்சை புகிரும் கற்கை நன்றே, ஏதாவது செஞ்சு படிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நல்ல கல்வியாக படிங்க, கற்றதை கசடர கல்லுங்கள், கற்றபடி நெல்லுங்கள். இதான் நம்ம முன்னோர்கள் நமக்கு விட்டுட்டு போன ஒரு அருட்செல்வங்கள். அது சொல்வார், கலையாத கல்வி குறையாத வயது. இந்த கல்வி ஒன்று தான் கலைஞ்சு போகாது, மீதி நம்மகிட்ட இருக்கக்கூடிய எல்லாமே கலைஞ்சு போயிடும். வீடாக இருக்கட்டும், செல்வமாக இருக்கட்டும், நகை தொகைகளாக இருக்கட்டும், எதுவானாலும் அது கலைஞ்சு போகக்கூடியதான். அது ஒரு ஸ்டேஜிலேருந்து இன்னொரு ஸ்டேஜுக்கு மாறக்கூடியது. கல்வி மட்டும் அப்படியே நம்ம கூட நிற்கக்கூடியது. அதனால் கலையாத கல்வி குறையாத வயது. நான் குறிப்பிட்ட வயது, எனக்கு என்ன வயது, 100 வயதா, இல்லாட்டி ஒரு கிரகங்கள் சுற்றி வர்றதுக்கு 120, எல்லா கிரகங்களும் சுற்றி வர ஒரு ரவுண்டு சுற்றி வரணும்னா அதுக்கு 120 ஆண்டுகள். அப்படி ஒரு குறையாத வயது. அப்படி இல்லைன்னா மார்க்கண்டேயனுக்கு கிடைச்ச மாதிரி ஒரு வயது. இதில் இந்த வயதுலையும் அப்படி எடுத்துக்கலாம். மார்க்கண்டேயனுக்கு கிடைச்ச மாதிரி மரணமுலா பெருவாழ்வும் எடுத்துக்கலாம். குறையாத வயதும் ஓர் கபடு வாராத நட்பு. ஒரு மனிதனுக்கு ஒரு நல்ல நட்பு வாய்ப்பது ரொம்ப அரிது. அதனாலேயே இவர் அவற்றை கேட்குறார், எனக்கு நல்ல நட்பு கிடைக்கணுமா, கபடு சூது இல்லாத நட்பு எனக்கு கிடைக்க வேண்டும். கன்றாத வளமையும் குன்றாத இளமையும். வளமைனா நல்ல வழக்கமான செல்வங்கள். கன்றாத வளமை குன்றாத இளமை. ஒவ்வொருத்தவங்க பார்த்தாங்கன்னா 40 வயசுல 60 வயசு தோற்றத்தை தெரிவாங்க. ஒவ்வொருத்தவங்க 80 வயசுல கூட இவங்களுக்கு 80 வயசுன்னு சொல்ல முடியாத இளமையாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இளமை, குன்றாத இளமை எனக்கு வேணும். கழுவு பிணி இல்லாத உடல். இந்த உடம்புல பிணியற்ற உடம்பு தான் நல்ல உடம்பு. எனக்கு இவ்வளோ வயசாச்சு, நடக்க முடியல, இடுப்பு வலிக்கு, கால் வலிக்கு, கை வலிக்கு, என்னால் தியானம் கூட பண்ண முடியலை அப்படின்னா அந்த உடலை கொண்டு நம்ம எப்படி அந்த ஒளிரும் ஒளியை நம்ம எப்படி பார்க்க முடியும்? ஒளிர்கின்ற கோணங்கள் 9லும் உரைக ஒளி அப்படின்னு சொல்லி பாடுறாரு இதில் இன்னொரு இடத்துல. அதெல்லாம் நம்ம எப்படி பார்க்க முடியும்? அதனால் எனக்கு நல்ல உடல் இருந்தால் தான் அவளை அனுபவிக்கக்கூடிய ஒரு அருள் அனுபவம் கிடைக்கும். அதனால் கழுவு புனி இல்லாத உடலும் சலியாத மனம். எதுக்குனாலும் சலிப்பே வர்றதில்லை. நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம், லாஸ் ஆயிடுச்சு, மீண்டும் எதிரான ஒன்றில் போட்டு அதை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோம். அப்புறம் ஒரு கல்யாணம் கட்டுறான், பொண்டாட்டி போயிட்டா, அப்புறம் பிள்ளையை பார்க்கறதுக்குன்னு ஒரு கல்யாணமா, இல்லாட்டி அவங்க சொல்லாங்க இவங்க சொல்லாங்க ஒரு கல்யாணமா. இவனுக்கு அதில் சலிப்பு இல்லை, அதனால் ஒரு கல்யாணம் கட்டிக்கிறான். சலியாத மனம், அன்பு அகலாத மனைவி.
ஒருவனுக்கு மிகப்பெரும் பேர் மனையாட்டி அமைகிறது மிகப்பெரிய பேர். அது அன்போடு கூடிய மனையாட்டி அமைஞ்சு இவனுடைய உடல்நிலை எண்ணில் இவனுடைய மனநலனில் அக்கறை கொண்ட ஒரு மனையாட்டி அமையன்னா ரொம்ப அது அபூர்வம். அதனால் அன்பு அகலா அது ஒரு வரமாகவே கேட்குறார். அன்பு அகலாத மனைவியும் தவறாத சந்தானமும். குழந்தைங்க தகப்பனார் தாயார் இருக்கும்போது குழந்தைங்க செத்து போகிறது மிக கொடூரம். தவறாத சந்தானம் இன்னொரு மீனிங். நம்ம தாய் தகப்பங்க இதாக இருக்கும்போது பிள்ளைங்க தவறு செஞ்சால் நெறியல்லா நெறிதன்னை நெறியாக நினைந்து போனால் அது தவறுத சந்தானம். அப்படி ஒரு சந்தானம் நம்ம தான் வருங்க. பெற்றோர் இருக்கும்போது இறந்து போகிற சந்தானம், பெற்றோர்கள் கண் முன்னாலேயே தவறுகள் செய்கின்ற நெறியல்லா நெறிதன்னை மேற்கொள்கின்ற சந்தானம். இது ரெண்டுமே கஷ்டம். தவறாத சந்தானமும் தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தை. ஒரு நேரத்தில் புகழில் உச்சத்தில் இருந்தாங்க, இப்போ அவரை பற்றி யாருமே ஒன்றும் பேசிக்கலையா, ஐயோ அவங்க வேற அவ்வளவு ரொம்ப மோசமாக போச்சு அப்படி இல்லை. தாழாத கீர்த்தி, ஒரு நாளும் கீழ்நிலையை சந்திக்காது வளர்ந்து புகழ் மேல் மேலும் வளர்ந்துக்கிட்டே போகக்கூடிய ஒரு புகழ். தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தை. சொல்லு எனக்கு நாளைக்கு இதை செய்கிறேன்ப்பான்னா செஞ்சு கொடுக்கணும். நான் யார்கிட்ட என்ன பேசினாலும் உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசாமல் மாறாத வார்த்தை. இந்த வார்த்தை சத்தியத்துக்கு புறம்பில்லாத வார்த்தையாக இருக்கணும். மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத கொடை. நேற்றுக்கு என்கிட்ட இருந்தது கொடுத்தேன்ப்பா, இன்னைக்கு என்கிட்ட ஒன்றும் இல்லை கொடுக்கல, அப்படி இல்லை. தடைகள் வாராத கொடை. இன்னைக்கு வந்தாலும் கொடுப்பேன், நாளைக்கு வந்தாலும் கொடுப்பேன், நாளை மறுநாள் வந்தாலும் கொடுப்பேன், அடுத்த பிறவிக்கும் கொடுப்பேன்னு சொல்லி வரம் வாங்கியிருக்கிறாங்க நிறைய பேர். அதெல்லாம் புராணத்தில் இருக்குது. தடைகள் வாராத கொடையும் தொலையாத நிதியமும் கோணாத. தொலைஞ்சு போகிற நிதியம் என்னமா இருக்குது, தொலையாத நிதியம் என்னமா இருக்குது. தொலைஞ்சு போகிற நிதியம்னா நம்ம சம்பாத்தியம் பண்ணதை வேறு யாரோ கொண்டுட்டு ஏமாற்றி அடித்து பிடிச்சி எல்லாம் கொண்டுட்டு போயிடுவாங்க. அப்படி இல்லாமல் தொலைஞ்சு போகாத நிதியம் நமக்கு நம்ம சாஸ்வதமாக நாம் ஒரு ஆகூல் நுகர்ச்சியில் நாம் அனுபவித்து கழித்து கொள்ளக்கூடிய ஒரு நிதியம். தொலையாத நிதியமும் கோணாத கோலும். கோல் செங்கோல் ஆட்சி செலுத்துகிறோம்னா அதில் மாறுபாடு இல்லாது நியாயத்திற்கு புறம்பில்லாமல். அது எல்லாரும் செங்கோலாமல் செலுத்த போகிறாங்க. வீட்டிலையே நீ ஒரு தலைமை பீடமாக, ஒரு அப்பாவா, ஒரு சகோதரனா, ஒரு மகனாக அதில் கோணாத கோலாக நீ நிற்கணும். உனக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கோ அதில் கோணாத கோலாக நில்லு. துன்பம் இல்லாத வாழ்வும் துய்ய நின் பாதத்தில் அன்பும் உதவி பெரிய தொண்டரோடு கூட்டுங்க. இந்த 15 பேர் கிடைச்சாலும் கிடைக்கலாங்கன்னு 16வது பேர் கிடைக்கிது ரொம்ப அரிசி. அதனால் 16வது பேர் வச்சுக்க. பெரிய தொண்டரோடு கூட்டு கண்டாய். தொண்டர் கூட்டு ரொம்ப முக்கியம். ஒரு மனிதனை நன்னெறிப்படுத்தும், அவனை கீழ்நிலைக்கு இழுத்துட்டு வராது. துய்ய நின் பாதத்தில் அன்பும் உதவி பெரிய தொண்டரோடு கூட்டு கண்டாய். அலையாளி அறிவியலும் ஆயனது தங்கையே. நீ யார் தெரியுமாம்மா? அறிவியலில் இருக்கக்கூடிய மாயன். மாயன்னா திருமால் அப்படின்னு பேர். ஆயன்னாலும் திருமால் தான். இது 2 பொருளாகவும் கொள்ளலாம். மாயனது தங்கைன்னு வச்சுக்கலாம், ஆயனது தங்கைன்னு வச்சுக்கலாம். ஆதி கடவுரின் வாழ்வே அமுதீசர் ஒரு பாகம் அகலாத சுகபாணி. அங்கே இருக்கக்கூடிய திருக்கடவுரில் இருக்கக்கூடியவர் அமுதீசர் அப்படின்னு அவருக்கு பேர். அவருடைய ஒரு பாகம் அகலாத அம்பிகை. ஆதி கடவுரின் வாழ்வே அமுதீசர் ஒரு பாகம் அகலாத சுகபாணி அருள்வாமி அபிராமி. நீ எனக்கு அருள்வாய் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த 16 பேர்களும் பெற்று பெருவாழ்வு வாழும்படியாக அபிராமி பட்டர் பாடிய பாடல். இன்னைக்கு 100 பாடலும் படிக்க முடியாட்டி கூட இந்த ஒரு பாடலை கலையாத கல்விங்கக்கூடிய பாடலை பாடி அபிராமி பட்டரையும் நினச்சி திருக்கடவுர் அபிராமியையும் அமிர்த கடேஸ்வரரையும் அமுதீசர் அப்படின்னு அவருக்கு பேர், அமுதீசரையும் அபிராமி அம்மையும் நினச்சி அவருக்கு வழிகாட்டக்கூடிய அந்த குருநாதர் அபிராமி பட்டரையும் நினச்சி நம்ம எல்லோரும் ஒரு பிரார்த்தனை வச்சுப்போம். எல்லாம் நம்ம எல்லாருக்கும் எல்லா அருள் அனுபவங்களையும் தர பிரார்த்திப்போம்.